வாரத்திற்கு ஒரு நாள் ஊடக நோன்பிருப்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறை இறை மக்களே, இன்றைய மைய சிந்தனையை சிந்திக்கிற வேளையில் பாசம் பெரிதா ஆசை பெரிதா என்ற ஒரு மன விவாதம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பாசம் இந்த உலகத்தில் பெரிதானதா அல்லது ஆசைதான் இந்த உலகத்தில் சிறந்ததா என்ற ஒரு கேள்விக்கு உங்களால் ஒருவேளை பதில் தேட முடிந்தால் அந்த பதில்தான் ஒரு ஊடகத்தை கையாளும் சிறந்த நெறிமுறையை கற்றுத்தருவதாக அமைந்திருக்கிறது. அப்படியானால் எங்கு ஒருவேளை பாசத்தை விட ஆசை வென்றிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுள் தன்னுடைய தலைமகனை பெற்றெடுக்கிற அந்த நாள், கடவுள் தனக்கென்று ஒரு மகனை உருவாக்குவதற்கு ஆசைப்பட்டார். தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார். 6 நாட்கள் காத்திருந்து அந்த குழந்தையை வடிவமைத்தார். தான் பெற்றெடுத்த முதல் குழந்தைக்கு ஆதாம், தான் பெற்றெடுத்த முதல் மகளுக்கு ஏவாள் என்ற பெயரையும் கொடுக்கிறார். கடவுள் இந்த 2 குழந்தைகளையும் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கிறார். படைத்த கடவுள் அவர்களுக்கு முதல் அறிவுரையை சொல்கிறார். என்ன அறிவுரை? இந்த உலகில் நிறைய காரியங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வெவ்வேறு வகையான பொருட்கள், ஏதேன் என்ற இந்த தோட்டம் முதல் முறையாக எஸ்டேட்டில் உங்களை வாழ வைக்கிறேன் என்று சொன்னதை போல மிகப்பெரிய ஒரு வாழ்வை கடவுள் கொடுக்கிறார். இந்த வாழ்வில் எல்லாவற்றையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்ன கடவுள் சொல்கிறார். ஆனால் ஒரே ஒரு காரியம், இந்த மரத்தை மட்டும், இந்த கனியை மட்டும் நீ உண்ணக்கூடாது, சற்று கவனமாக இரு. இப்பொழுது பாசத்தோடு கடவுள் உருவாக்கிய மனிதன், பெற்றெடுத்த மனிதன், தன்னுடைய சாயல், தன்னுடைய உரு, தன்னை போலவே உருவாக்கிய பிள்ளை, இந்த உலகத்தில் எல்லா பயன்பாடுகளையும் கடவுள் பயன்படுத்த சொல்கிறார். எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம் செய்யாதே மகனை என்று கடவுள் விலக்கி சென்ற பிறகு இன்னொருவர் நுழைகிறார். அது எப்படி? உன்னுடைய தகப்பனுடைய அறிவுரையை கேட்பது. அது என்னுடைய தகப்பன் உனக்காகத்தான் யோசிப்பான் என்று தெரியுமா? இந்த உலகத்தின் அழகை நீ ரசிக்க வேண்டாமா? இந்த உலகத்தினுடைய ரம்மியங்களையும் இந்த உலகத்தில் மறைந்திருப்பவன் உனக்கு தெரிய வேண்டாமா? கனிகளை சாப்பிடு, ஒன்றுமில்லை. இப்பொழுது பாசத்தை விட ஆசை வெற்றி அடைகிறது. மனிதன் அந்த பழத்தை உண்ணுகிறான் என்பதை விட மனிதன் தன்னுடைய தகப்பனுடைய சொல்லை கேட்கவில்லை என்பதை தான் எடுத்து எம்புகிறது. நாமும் பல நேரங்களில் சொல்கிறோம், ஒரே குழந்தை, மூத்த குழந்தை, பாசத்தோடு வளர்த்தினேன், மிக அன்பாக வளர்த்தினேன், இப்படி போய்விட்டாளே, இவ்வளவு தூரம் பாசம் காட்டினேன், இப்படி போய்விட்டானே. காரணம், இந்த உலகம் பாசத்தை விட ஆசையை அதிகம் சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் சிறந்தது, அதுதான் அழகானது என இந்த உலகம் அவரிடம் எண்பிக்கிறது. இந்த நிலையில்தான் பொறுப்பெடுக்க வாருங்கள் பெற்றோர்கள் என அழைப்பு கொடுக்கிறேன். பொறுப்புகளை கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்கள் பெற்றோர்களே. காரணம், ஒரே ஒரு விஷயம், 2ஆம் உலகப் போருடைய ஒரு இராணுவ வீரருக்கு ஒரு விசித்திரமான நோய் வந்தது. என்ன நோய் தெரியுமா? அந்த நோயினுடைய பெயர் குற்ற உணர்ச்சி நோய். அது என்ன குற்ற உணர்ச்சி நோய்? பல நபர்களை கொன்று குவித்தார். போரிலே முன்னின்று போராடிய ஒரு வீரன் எத்தனை நபரையும் சுட்டு வீழ்த்துவதில் சளைக்கவில்லை. மரணங்களை தன்னுடைய கண்ணுக்கு முன்பாக பார்த்தார். கொன்று குவித்து தன்னுடைய அதிகாரத்தையும் அழகையும் வீரத்தையும் காட்டினார். காலம் கடந்த நிலையில் வயதுகள் கடக்க தான் கொன்ற ஒவ்வொரு மனிதனும் தன் கண்ணுக்கு முன்பாக வர துவங்குகிறார்கள். தான் கொன்ற ஒவ்வொரு நிகழ்வும் தன்னை ஆட்கொண்டு கொண்டே இருக்கிறது. காலம் செல்ல அவருக்கு வந்த நோயினுடைய பெயர் குற்ற உணர்ச்சி நோய். இப்படியெல்லாம் நடந்து கொண்டு விட்டேனே, குடும்பத்தை விட்டும் மனைவியை விட்டும் தூரமாக ஓடத் துவங்குகிறார். தனிமையை தேடுகிறார். எந்த நிமிடத்தில் மரணம் வருமோ என பயப்படுகிறார். இருளை கண்டால் பயம், எனவே வெளிச்சத்தை போடும் என அலறுகிறார். வெளியே சென்று யாராவது பார்த்தால் இவன் நான் கொன்றவனா என அவன் சிந்திக்க தொடங்குகிறான். இந்த குற்ற உணர்ச்சி நோயினாலே அவன் ஆட்கொள்ளப்படுகிறான் என அருமையான ஒரு நிகழ்வை வாசிக்க முடிந்தது. என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இன்று நாம் நலமானவற்றை செய்ய தவறினால் நாளைய மரண வேளையில் இந்த குற்ற உணர்ச்சி நோய் நம்மையும் தண்டிக்கும். இதை சொல்லிக் கொடுத்திருக்கலாமே, இதை சிறப்பாக வழிநடத்தி இருக்கலாமே, இதனுடைய தன்மைகளை சொல்லலாமே என எண்ண நமக்கு தோன்றும். சீராக்கினுடைய ஞான நூல் சொல்கிறது, திருப்பாடல் சொல்கிறது, இதோ உன்னுடைய கண்ணுக்கு முன்பாக நான் நன்மையும் தீமையும் வைக்கிறேன், நீ எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய்?
ராபர்ட் ஃபோர்ஸ்ட் எழுதிய ஒரு அழகான கவிதை உண்டு, த ரோட் நாட் டேக்கன். சாலை யாராலும் தேர்ந்தெடுக்கப்படாத சாலை. நீ பயணிக்கிற பாதையில் மஞ்சள் நிறத்திலான அழகான விசாலமான ஒரு பாதை இருக்கிறது, அதில் பயணிக்கிறாயா? அல்லது ஒருவேளை யாரும் பயணிக்காத கரடு முரடான வித்தியாசமான ஒரு சாலை இருக்கிறது, எந்த சாலை? இந்த சாலையில் மனிதர்கள் பயணிக்கவில்லை, ஆனால் நீ பயணித்து பார், கண்டிப்பாக ஒரு நாள் புது பாதை அமைக்கிற மகனாக உன்னால் மாற முடியும். ஊடகத்தினுடைய நன்மை தீமை நான் பேச வரவில்லை. அந்த ஊடகத்தில் இருக்கின்ற ஒரு சிறப்பானவற்றை தேடுவதற்கு குழந்தையை பயிற்றுவிக்க வேண்டும். இதை கண்டுபிடிப்பதற்குரிய அறிவை உருவாக்கி கொள்ள சொல்ல வேண்டும். ஒருவேளை மேற்கத்திய அல்லது வெளிநாட்டை சார்ந்த அதிகமான பேர் ஊடகத்தை உருவாக்கி கொள்கிறார்கள், நாம் தான் அதை பயன்படுத்தி கொள்கிறோம். அதனுடைய அறிவு என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்மை ஸ்தம்பிக்க வைக்கிறது. அதை கடந்து அதனுடைய விசாலமான அறிவை தேட துவங்க வேண்டும். என்னுடைய முதல் எண்ணம், இந்த அறிவுரையை, இந்த அழகை, இந்த சிறப்பானவற்றை கற்றுக் கொடுக்கிற பக்குவம் ஒவ்வொரு பெற்றோருக்கும், ஒவ்வொரு ஆசிரியருக்கும், பெரியவர்களுக்கும் தேவை. இந்த குழந்தைகள் இதை கையாளுவதற்கு பயிற்சி கொடுங்கள். பல நேரங்களில் அறிவுரையை விட ஆசை அந்த குழந்தைகளை இழுக்கும். ஏன்? ஆதாமுக்கு ஏற்பட்ட, ஏவாளுக்கு ஏற்பட்ட அதே பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு. சிம்சோனை கடவுள் படைத்த பொழுது சிம்சோனை வலிமையானவனாக படைத்த கடவுள் என்ன செய்கிறார்? தலைமுடியிலே பலவீனத்தை வைத்திருக்கிறார். அதே போன்றுதான் ஒவ்வொரு குழந்தையும் பலமாகத்தான் பிறக்கிறது, ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் பலவீனம் ஒட்டி இருக்கிறது, ஏதோ ஒரு இடத்தில் அந்த குழந்தையை வீழ்த்தும் பலவீனம் இருக்கிறது. அதை கண்டுபிடித்து அதை வழிநடத்துவதுதான் ஒரு பெரியவருடைய கடமை. இந்த கடமையை நிறைவாக செய்தோம் என்று சொன்னால் இந்த குழந்தைகளுக்கான பாதையை சிறப்பாக நம்மால் உருவாக்க முடியும். அண்மையில் ஒருவேளை ஒரு காட்சி இங்கு நிறைய பேர் பார்த்திருப்பீர்கள். ஒரு வட்ட வடிவிலான ஒரு தட்டு, அந்த தட்டிலே ஒரு பஜ்ஜி வைத்திருக்கிறார்கள், ஒரு பழ பஜ்ஜி. இதை வைத்து ஒரு குழந்தைக்கு முன்பாக, அந்த குழந்தை அப்பொழுதுதான் அமர இருக்கிற குழந்தை, அந்த குழந்தைகள் நடக்க முடியாது, பெரிய குழந்தை கிடையாது, அமர்ந்திருக்கிற பருவம் என்று சொன்னால் ஒருவேளை 4 மாதம் அல்லது 6 மாதம் என வைத்துக் கொள்ளலாம். ஒரு 6 மாதமான குழந்தைக்கு முன்பாக ஒரு தட்டு, அந்த தட்டிலே ஒரு பஜ்ஜி இருக்கிறது. தட்டை சுற்றி விடுகிறார்கள். இந்த பஜ்ஜியானது சுற்றி அந்த குழந்தைக்கு முன்பாக நின்ற வேளையில் அந்த குழந்தை அதை எடுத்து தன்னுடைய காதிலே வைத்துக் கொள்கிறது. ஒரு 6 மாத குழந்தைக்கு தெரிகிறது இந்த செல்போனுடைய பயன்பாடு. நான் தவறு என சொல்லவில்லை, ஆனால் அதை பார்த்து கைத்தட்டி சிரிக்கிற அந்த பெற்றோர்கள் மகிழ்ச்சியோடு அதை வீடியோ எடுத்து எல்லோருக்கும் பகிர்வு செய்கிறார்கள். அப்படி அல்ல. 6 மாத குழந்தை, அம்மாவுடைய விரல் பிடிக்க ஆசைப்பட்ட குழந்தைகள் அம்மாவுடைய செல்போனுக்கு ஆசைப்படுகிற காலம் வந்துவிட்டது. அம்மாவுடைய விரல் பிடிப்பதற்காக சண்டை போட்ட அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் அம்மாவுடைய செல்போனை, அப்பாவுடைய செல்போனை யார் வைத்திருப்பது என போட்டி வந்து விடுகிறது. சொல்லிக் கொடுங்கள் பெற்றோர்களை, இந்த பருவங்களை கடந்து வருவதற்கு. அல்லது சொல்லிக் கொடுங்கள், ஒவ்வொரு பயன்பாட்டுக்குள்ளும் ஊடகத்துக்குள்ளும் இருக்கிற நன்மைகளை சொல்லுங்கள். ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம், இன்னொரு நல்ல நிகழ்வுகளை பறித்து கொள்ளலாம், அல்லது உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தலாம், உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்கலாம், உனக்கான பாதை என்பதை அறிந்து கொள்ளலாம், ஒருவேளை உன்னுடைய கல்விக்கான தேடலை உருவாக்கி கொள்ளலாம். எல்லாவற்றிற்கும் அங்கே வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் அறிவுரை, இன்னொரு பக்கம் ஆசை. இந்த ஆசை உங்கள் குழந்தைகளை வீழ்த்தும் வேளையில் அறிவுரை அதை ஆட்கொள்ள வேண்டும். அப்படி ஆட்கொண்டால் நம்முடைய குழந்தைகளுக்கு சரியான பாதையை நம்மால் தீர்மானிக்க முடியும். அண்மையில் நான் கேட்ட ஒரு வார்த்தை தான் இது. வாரத்திற்கு ஒரு நாள் ஊடக நோன்பிருப்போம் என்ற ஒரு வார்த்தை. எவரால் இது முடியும்? வாரத்தில் ஒரு நாள் என்னுடைய ஊடகங்கள் என்னுடைய இல்லத்தில் பயன்படுத்துவதில்லை என்று முடிவெடுக்க முடியுமா? ஒரு நோன்பை அறிவிக்க முடியுமா? வாரம் முழுவதும் பயன்படுத்துகிறோம், வாரத்தில் ஒரு நாள் இந்த பயன்பாடு வேண்டாம். புத்தகங்களை வாசிப்பதற்கோ அல்லது ஒருவேளை குடும்பமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கோ ஒருவர் மற்றவரும் உரையாடுவதற்கோ பயிற்சி எடுங்களேன். உங்கள் குழந்தையினுடைய படிப்பை பற்றி விவாதியுங்களேன். இந்த வாரம் முழுவதும் நீ கல்லூரிக்கு சென்றிருக்கிறாய், பள்ளிக்கூடத்துக்கு சென்றிருக்கிறாய், நீ வெளியே சென்றிருக்கிறாய், வேலைக்கு சென்றிருக்கிறாய், எப்படி இருக்கிறாய், சாப்பிட்டாயா, நலமாக இருக்கிறாயா, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா, உனக்கு விருப்பமான பெற்றோராக நான் இருக்கிறேனா, உன்னுடைய விருப்பமான உறவுகளாக இந்த வீடு இருக்கிறதா, இந்த இல்லத்திலே மகிழ்ச்சி இருக்கிறதா, ஆய்வு செய்ய தயாரா? அப்படியானால் ஊடகத்தை நேர்நிலையாக கையாளுகிற சமூகமாக நம்மால் வாழ முடியும். சில நகைச்சுவைகளை சொல்லி ஊடகத்துடைய குறைகளை சொல்ல வரவில்லை, அங்கு இருக்கிறது நிரம்ப. ஆனால் அவற்றையெல்லாம் சரியான பாதையில் செலுத்துவதற்கு தான் இந்த நாள் அமைகிறது. எனவே மீண்டும் மீண்டும் உங்களுடைய உள்ளத்தில் சொல்வதெல்லாம், இந்த உலகத்தில் பல நிகழ்வுகள் இருக்கிறது, இந்த உலகத்தில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது.
ஒருவேளை நீங்கள் எடுத்துக்காட்ட உங்கள் குழந்தைக்கு எவரை சொன்னாலும் அவர் கண்டிப்பாக ஊடகத்தின் வழியாக மட்டுமே உங்கள் குழந்தைகளோடு பேச முடியும். உண்மைதான். இந்த நிகழ்ச்சி முதல் எல்லாவற்றையும் ஒருவேளை இந்த சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. என்னுடைய எண்ணம் எல்லாம், கடவுள் இந்த உலகத்தில் மிக அழகாக உருவாக்கிய தன்னுடைய தலைமகன், தன்னுடைய தலைமகளுக்கு கடவுள் அமர்ந்து அமர்ந்து அறிவுரை சொல்கிறார். இவற்றில் தீமை இருக்கிறது, கவனமாக இரு. ஆனால் உலகம் என்ன சொல்கிறது? சாத்தான் என்ற பாம்பை விடுங்கள். உலகம் என்ன சொல்கிறது? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது, நீ எப்படியும் போ. அப்படியானால் உங்கள் குழந்தைகளுடைய நட்பு வட்டாரம் என்ன? உங்கள் குழந்தைகளுக்கு யார் சிறந்த நண்பனாக இருக்கிறார்? ஒரு பெற்றோர், ஒரு தாய் தந்தை ஒருவேளை எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்து விட்டு நண்பனை போல பழகினேன் என்பதை விட நண்பனாக மாற முடியுமா? உறவுகளாக அமர்ந்து ஒருவேளை இது சிறு குழந்தையோடு உயர்ந்த ஒரு தகப்பன் அந்த குழந்தையினுடைய அளவுக்கு இறங்கி நிற்க முடியுமா? அண்மையில் ஒரு சிறந்த ஒரு சொல்லாடலை ஒருவர் பயன்படுத்த கேட்டிருந்தேன். என்ன சொல்லாடல்? மை டீச்சர் இஸ் சோ பியூட்டிஃபுல். எங்களுடைய ஆசிரியர் ரொம்ப அழகாக இருப்பார் என்ற ஒரு வார்த்தை. ஒரு மழலை வகுப்பு குழந்தை எப்பொழுது வீட்டிற்கு வந்தாலும் தன்னுடைய அம்மாவை பார்த்து சொல்வான், எங்கள் டீச்சர் எவ்வளோ அழகாக இருப்பாங்க தெரியுமா, மை டீச்சர் இஸ் சோ பியூட்டிஃபுல் என்று சொல்வான். இந்த அம்மாவுக்கு ஒவ்வொரு முறையும் மனதிற்குள்ளே ஒரு கோபம் வரும். காரணம், நான் இளம் வயது எவ்வளோ அழகாக இருக்கிறேன், இவன் எப்பொழுது வீட்டிற்கு வந்தாலும் என்னுடைய ஆசிரியர் அழகாக இருக்கிறார், எங்கள் டீச்சர் ரொம்ப அழகாக இருப்பார் என அந்த அழகை பற்றி விவரித்து கொண்டே இருப்பான். ஒரு நாள் இந்த குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. அந்த பள்ளிக்கூடம் சொல்லவில்லை. அடுத்த நாள் இந்த குழந்தை பள்ளிக்கூடம் செல்கிறான். இப்பொழுது தாயை அழைத்து வர வேண்டும். ஒரு நாள் விடுமுறை எடுத்தால், எனவே இந்த குழந்தை தன்னுடைய தாயை அழைத்து செல்கிறான். இது தாய்க்கு ஒரே எண்ணம், எப்படியாவது அந்த டீச்சரை பார்க்க வேண்டும். அது என்ன அவ்வளவு அழகு என்ற ஒரு கேள்வியோடு இந்த தாய் பயணித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த குழந்தையும் தன்னுடைய தாயின் கரத்தை பிடித்து பள்ளிக்கூட அந்த நுழைவாயிலுக்கு அருகில் வந்தவுடன் அம்மாவுடைய கரத்தை விட்டுவிட்டு இதோ எங்கள் டீச்சர் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அந்த குழந்தை ஓட துவங்குகிறது. ஒரு மழலை வகுப்பு குழந்தை. இந்த குழந்தையை எதிர்கொண்டு வந்த அந்த ஆசிரியை அந்த குழந்தைக்கு அருகே வந்து முழந்தால் படியிட்டு, என்னாச்சு, நேற்றுக்கு ஏன் ஸ்கூலுக்கு வரல, காய்ச்சலா என்று தன்னுடைய கரத்தை வைத்து விட்டு அந்த குழந்தைக்கு தன்னுடைய நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து, ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். இந்த தாய் அந்த ஆசிரியரை உற்று பார்க்கிறார். ஒரு சோடா புட்டி கண்ணாடி, நரைத்து போன முடிகள், வயதான 50 கடந்த ஒரு ஆசிரியை அந்த குழந்தைக்கு அருகில் முழந்தால் படியிட்டு, ஏன் வரல, என்ன ஆச்சு, காய்ச்சலா என்று விசாரிக்கிற அந்த விசாரிப்பை கண்டவுடன் இந்த தாய் சொல்கிறாள், எஸ், கண்டிப்பாக அந்த ஆசிரியை அழகாக இருக்கிறார். ஒரு குழந்தைக்கு அளவுக்கு முழந்தால் படியிட்டு நின்று நீ எப்படி இருக்கிறாய் என கேட்கிற அந்த ஆசிரியர் உண்மையிலே அழகானவர் என அந்த வார்த்தையை கேட்ட பொழுதுதான். இங்கு இருக்கின்ற ஆசிரியருக்கு மட்டுமல்ல, அன்பான பெற்றோர்களே, மழலை குழந்தைக்கு அளவில் நின்று உங்களால் யோசிக்க முடியுமா? வளர்ந்த இளம் தலைமுறையினராக உங்களுடைய தோல் வளர்ந்த மகனோடு கரம் கோர்த்து நடப்பதற்குரிய ஒருவேளை மனநிலை உங்களுக்கு இருக்கிறதா? இளம் வயது மகளுக்கு அறிவுரை சொல்கிற, வாழ்க்கையை சுட்டி காட்டுகிற அந்த குழந்தையோடு நடக்கிற வயது உங்களுக்கு இருக்கிறதா? அந்த குழந்தைகளுடைய ஆசைகள் என்ன, விருப்பங்கள் என்ன, அம்மாவுக்கு அருகிலை அமர்ந்து எந்தெந்த கதைகளை சொல்லலாம் என அந்த குழந்தைகளோடு பேசுகிற அந்த பக்குவம் இருக்கிறதா? அப்படியானால் நீங்கள் இந்த ஊடகத்தை நேர்நிலையாக கையாளுகிறீர்கள். இங்கு பல பெற்றோரை தங்களுடைய செல்போனுக்கு பாஸ்வேர்டு வைத்திருக்கிறோம். இங்கு தாய் தகப்பனை பாஸ்வேர்டு வைத்திருக்கிறோம், என்னுடைய குழந்தை அதன் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என சொல்லி. அப்படித்தான் நம்முடைய குழந்தையும் உங்களுக்கு தெரியாமலே பாஸ்வேர்டு வைத்துக் கொள்கிறார்கள். என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய செல்போனுக்குள்ளே நுழையக்கூடாது என சொல்லி. நீங்கள் வெளிப்படையான இதயம் கொண்டிருந்தால் உங்கள் பிள்ளைகள் அழகான இதயத்தை பெற்றிருப்பார்கள். மீண்டும் சொல்கிறேன், ஒரு பக்கம் அறிவுரை, பாசம் எல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆசையும் புது புது வகையான எண்ணங்களும் உங்கள் குழந்தைகளை தவறான பாதைக்கு அழைத்து செல்லும். வாரத்தில் ஒரு நாள் ஊடக நோன்பை அறிவிப்போம். அதன் வழியாக குடும்ப மாண்பை நிலைநிறுத்துவோம். ஆமேன்.